லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்கேயே இறங்கி காலேஜ் செவரு பின்பக்கமா போய் காம்பவுண்ட் செவரு எகிரி குச்சி உள்ள போயிடுது. இவங்க நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. வாங்கயா. புடியா. என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக பாக்குறியா? சார் உன் மனசுல என்ன பெரிய ஹீரோ நினைப்பா? சார் இல்ல சார். யோ இழுத்துட்டு வாங்கயா. சார் இருங்க சார். சார் ப்ளீஸ் சார். போலீஸ் நான் ஏமாத்த நினைச்சது தப்புதான். சாரி சார். எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பரீட்சை எழுத வேண்டியிருக்கு. தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுங்க சார். என்னோட வாழ்க்கை இதில் தான் இருக்கு. ஒரு அரை நாள் மட்டும் கொடுங்க சார். நீங்க வேணா எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே வெயிட் பண்ணுங்க சார். நான் எக்ஸாம் எழுதி முடிச்சதும் என்ன அரெஸ்ட் பண்ணி நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க சார். நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா ஒரு அரை நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க சார். இது வாழ்க்கை பிரச்சனை சார். நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுறேன் சார். ஏய், காதுல எவனாவது கனகாமரம் பூ சுத்தி இருப்பான், அவங்கிட்ட போய் இந்த கதையை சொல்லு சார். யோ என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு வாங்கயா. இல்ல சார். சார் 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 மாப்பிள்ளை பரீட்சை எழுதுறதுக்காக தான் சார் இப்படி தப்பு பண்ணேன். தயவு செஞ்சு விட்டுருங்க சார். பரீட்சை எழுதி முடிச்சது நானே கொண்டு வந்து விடுறேன் சார். மன்னிச்சிருங்க சார். தயவு செஞ்சு விட்டுருங்க சார். சார் மாப்பிள்ளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ண? சிரிச்சல்ல, இப்ப சிரி பார்க்கலாம். தப்பு தான் சார். சரி தப்பு தான். மாப்பிள்ளையை பரீட்சை எழுத சார். சார் வேணாம் சார். சார் சார் தயவு செஞ்சு விட்டுருங்க சார். மாப்பிள்ளை சார் 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 சொல்லுங்க சார். சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தப்பா. இப்ப பாருங்க, தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு போனது எம்படி பெரிய தப்பு தெரியுமா? ஐயோ, இந்த பாருமா, செல்வ அண்ணாச்சி நமக்கு நல்லதா பண்ண நினைச்சாரு. இப்படி ஆகும்னு யார் நினைச்சது? அண்ணன்ட்ட சொல்லி நல்ல வைக்கிறா பாக்க சொல்லியிருக்கேன். பாத்துக்கலாம், விடு ஆத்தா. சித்தப்பா மணி வேற. ஐயோ 9:45 ஆயிடுச்சு. இந்நேரம் பரீட்சை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இவங்க படிச்சது மொத்தமும் வீணா போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு சித்தப்பா. அத்தைய நினைச்சா எனக்கு இன்னும் பயமா இருக்கு. இந்த தடவை அவர் நிச்சயமா பாஸ் ஆகி வாத்தியார் ஆயிடுவாங்கன்னு அவங்க ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. இப்ப அவங்களை எப்படி சித்தப்பா ஆறுதல் படுத்துறது? இந்த கடவுளுக்கு நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்கள தான் சோதிச்சு பாக்குறாமா. நம்ம விதிய கடவுளை போய் குறை சொல்லி என்ன சித்தப்பா ஆக போகுது? அவன் என்னைக்கும் நமக்கு துணையாதான் இருப்பான். யோ, அவன் தான் போஸ் கொடுத்துட்டு நின்னுட்டு இருக்கானா? நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்க. ஜட்ஜ் வர நேரமாச்சு. இவனை முதல்ல உள்ள கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார். சார் 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 கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார், ப்ளீஸ். இன்னைக்குதான் இவங்களோட கடைசி பரீட்சை. இதை மட்டும் இவங்க எழுதலைன்னா இவங்க வாழ்க்கையே வீணா போயிரும் சார். எங்க மொத்த குடும்பமும் கலங்கிரும் சார். இது வெறும் பரீட்சை இல்ல, எங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான கடைசி வாய்ப்பு
சார் இதை நாங்க தவற விட்டோம்னா அப்புறம் நாங்க மீள்றது ரொம்ப கஷ்டமாயிடும் சார். சார் நீங்க தான் பெரிய மனசு பண்ணி ஒரு ஒரு அரை நாள் மட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்கள பரீட்சை எழுத வச்சு நாங்களே கூட்டிட்டு வந்துருவோம். சார் இது நான் கும்பிடுற சாமி மேல சத்தியம் சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் கொஞ்சம் அவங்கள விடுங்க சார். உங்களை நான் நம்பணுமா? எம்புட்டு தைரியம் இருந்தா ஸ்டேஷனுக்கு ஆள் அனுப்பி என்கிட்ட இருந்தே இவனை தூக்கி பரிச்சு எழுத வைப்ப. நீ பண்ண தில்லாலங்கடி வேலைக்கு முதல்ல உங்க 2 பேரையும் தூக்கி உள்ள வைக்கணும். எனக்கே தண்ணி காட்டி ராத்திரி முழுக்க தூங்க விடாம பண்ணிட்டீங்கல்ல, உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். என்கிட்டயே ஆட்டம் காட்டினீங்கல்ல, உங்களை எப்படி அள வைக்கிறேன்னு பாருங்க. என்ன மீறி இவன் எப்படி பரிச்சு எழுதுறான்னு பாக்குறேன். இவனுக்காக அரை நாள் இல்ல, ஒரு நிமிஷம் கூட ஒதுக்க முடியாது. முதல் விஷயமா இவனை ஜட்ஜ் முன்னாடி நிப்பாட்டி 15 நாள் ரிமாண்ட்ல எடுத்து இவனை பெண்ட் எடுக்கிறான் பாரு. இது அம்பு டீசியா விட மாட்டேன். என்ன சார் பெருசா பேசுறீங்க? சித்தப்பா ஒருத்த படிப்பு விஷயத்தை கெடுக்க நினைக்கிறீங்களா? சித்தப்பா காசை வாங்கிட்டு ஏன் சார் இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் மாப்பிள்ளை அப்படி என்ன சார் பெருசா சித்தப்பா, தப்பு இருங்க பண்ணிட்டா? சித்தப்பா வேண்டாம் சொல்லுங்க சார். சித்தப்பா சொல்லுங்க. வேண்டாம் சித்தப்பா கை எடுங்க. வேண்டாம் சொல்றத கேளுங்க சித்தப்பா. வேண்டாம் வேண்டாம். கோர்ட்டு வாசல்னு பாக்குறேன், இல்லன்னா தூக்கிடுவேன் தூக்கி. நானு நீங்க யூனிஃபார்ம்ல இருக்கீங்க பாக்குறேன், இல்லைன்னா சட்டை பிடிச்சிக்க மாட்டேன், சங்கத்தான் பிடிச்சிருப்பேன். வார்த்தை அளந்து பேசுங்க. முதல்ல இவனை உள்ள கூட்டிட்டு போய் கதையை முடிக்கிறேன், அப்புறம் வெளியே வந்து ஒன்ன வச்சுக்கிறேன். ஓ சார், இழுத்துட்டு வாங்க. சார் யோ எப்படி நேரமையா காத்துக்கிட்டு இருக்குது? முன்னாடியே வரணும்னு தெரியாதா? முத கேஸ் நம்ம கேஸ் தாயா. என்ன ஜட்ஜு தான் இன்னும் வரல, அப்புறம் எதுக்கு பதற? எப்படியாவது பேசி 15 நாள் ரிமாண்ட் வாங்கிறியா? அதை விடுங்க சார். நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இப்படிதான் எல்லா தடவையும் சொல்ற. ஜட்ஜு வந்ததும் கம்ம போட்டு ஒட்டின மாதிரி வாய முடிக்கிற. உன்னை வக்கீலா ஒப்புக்க வச்சுட்டு நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன கோமதி ஐயா வத்த குழம்பா மத்தியானத்துக்கு கொடுத்து விட்டுறேன். சரிங்கய்யா. என்ன இன்னைக்கு கூட்டம் குறைச்சலா இருக்கு? ஓ குற்றங்கள் எது குறைஞ்சிருச்சோ இல்ல வாய்தான் அதிகமாயிடுச்சா? முத கேஸ் என்னது? ஐயா முத கேஸே மூர்த்தியோட கேஸா? இன்னைக்கு விளங்கின மாதிரிதான். விடு. சஸ்பெக்ட் எங்க? வாயா. எப்படி நீ இதுல கதை தான் எழுதிருப்ப? நீயே சொல்லிடு மூர்த்தி. ஐயா பாம் வச்ச விஷயமா இவனை நாங்க கைது பண்ணிருக்கோங்க ஐயா. அது மட்டும் இல்லாம நேத்து இவங்க ஆளுங்க ஸ்டேஷனுக்குள்ள பூந்து இவனை தப்பிக்க வச்சுட்டாங்க.
திரும்ப இவனை தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நிப்பாட்டி இருக்காங்க ஐயா. இவன் பின்னாடி பெரிய கூட்டமே இருக்குன்னு நினைக்கிறேங்க ஐயா. அதான் அது சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக 15 நாள் போலீஸ் காவல் நிலையத்துல வைக்கணும்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. என்னது 15 நாளா? 10 நாள் தான், அதுக்குள்ள விசாரிச்சுக்கோ. ஐயா, பாம்பு வச்சதுக்கு 10 நாள், இவன் தப்பிச்சு போனதுக்கு மொத்தமே 10 நாள் தான். 10வது நாள் இந்த கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். பையனை எப்படி கூட்டிட்டு போறியோ அப்படியே திரும்பி கூட்டிட்டு வரணும், சரியா? சரிங்க ஐயா. ஆமா மூர்த்தி, எல்லாம் நீயே பேசிட்ட, அப்புறம் எதுக்கு காக்கி சட்டை? செவனேன்னு கழட்டிட்டு நீ கருப்பு கவனே போட்டுக்க. சந்தில 10 நாள் ரிமாண்ட்ல வைக்க உத்தரவு போடுறேன். ஐயா ஒரு நிமிஷம். யாருமா நீ? கோர்ட்ல குறுக்க பேசக்கூடாது. யோ போலீஸ், என்ன பண்றீங்க? சார் உள்ளோ. சார் சார் விடுங்க சார். சார் அவரோட பொண்டாட்டி சார். விடுங்க. எங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை ஒரு தடவை கேளுங்களேன் சார். ப்ளீஸ். விடு விடு. அதுக்கு உங்க சைடு நியாயத்தை சொல்ல ஒரு வக்கீல் வைங்க. ஓ மூர்த்தி, இதெல்லாம் சொல்ல மாட்டேன் நீ. பாருமா, உன் புருஷனுக்கு 10 நாள் ரிமாண்ட்ல வைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கேன். அதுக்குள்ள ஒரு நல்ல லாயரை பாருங்க. ஐயா, எங்களுக்கு வக்கீல் வைக்கிற அளவுக்கு எல்லாம் வசதியும் இல்ல, நேரமும் இல்லங்க ஐயா. 10 நாள் டைம் இருக்குல்லம்மா. காசு வாங்காம வாதாடுற நல்ல வக்கீல் இருக்காங்க, போய் பாருமா. இல்லங்க ஐயா, எனக்கு நியாயம் இப்ப வேணும். தாமதமா கிடைக்கிற நீதி கூட தண்டனை தான். ஒருத்தர் குற்றவாளியா இல்லையாங்கிறத முடிவு எடுக்கிறதுக்குள்ள பல பேரோட வாழ்க்கை போயிருக்கு. குற்றவாளின்னு முடிவு பண்ண ஒருத்தர் ஒரு 15 வருஷம் தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் நிரபராதின்னு தீர்ப்பு வந்ததுன்னா அவன் வாழ்க்கை என்ன ஆவறது? தாமதமா வந்த தீர்ப்பால அவனோட 15 வருஷம் வாழ்க்கையே போயிடுச்சே. ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு நிமிஷம் நீங்க தாமதப்படுத்துறதுனால பல பேரோட வாழ்க்கை திசை மாறி போயிருது. நானும் அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இப்ப உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். நீங்களும் தாமதம் பண்ணிராதீங்க ஐயா. ஐயா, இவங்க மொத்த பேருமே ஃப்ராடுங்கய்யா. இவங்க சொல்றத நம்பாதீங்கய்யா. நேத்து இவ புருஷனை ஸ்டேஷனுக்கு ஆள் அனுப்பி தூக்க சொன்னதே இவதாங்க ஐயா. அவங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்லைங்க ஐயா. போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க பக்கத்து நியாயத்தை எடுத்து சொல்லியும் எங்களுக்கு நீதி கிடைக்கல. கடக்கோடியில இருக்கிறவனும் தனக்கு கிடைக்க வேண்டிய நீதிக்கு அவன் ரொம்ப நம்புறது நீதிமன்றத்தையும் நீதி அரசனையும் மட்டும்தான். ஐயா, தயவு செஞ்சு எங்களை கை விட்டுறாதீங்க ஐயா. உங்களை கெஞ்சி கேக்குறேன். அமுதா, எது பேசினாலும் கொஞ்சம் முன்னாடி வந்து பேசுமா. ஐயா, இவங்க சொல்றத நம்பாதீங்கய்யா. இவங்க ஏதோ பேசி உங்க காதுல பூ வைக்க பாக்குறாங்கய்யா. யோ மூர்த்தி, ஐயா. நீ என்ன ஆர்டர் போடுறியா? இல்லங்கய்யா. நீ ஜட்ஜா நான் ஜட்ஜா? ஐயா, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? ஐயா, முதல்ல வாய மூடிட்டு நீ சொல்லுமா. ஐயா, அவங்க மேல பொய்யா வழக்கு போட்டிருக்காக. அவங்க குத்தம் செஞ்சவரா இல்லையாங்கிறத நீங்க இருக்கிற சாட்சியெல்லாம் விசாரிச்சு முடிவு பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும். என்னன்னு சொல்லுமா. ஐயா, இன்னைக்கு என் புருஷனுக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான பரீட்சை இருக்கு. இவங்களோட அப்பா ஊருக்குள்ள ஒரு நல்ல வாத்தியார். தன் மகனையும் தன்னை போலவே ஒரு நல்ல வாத்தியார் ஆக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க இறந்துட்டாங்க. எங்க அத்தை தன் புள்ளைய
தான் புருஷன் மாதிரி ஒரு நல்ல வாத்தியார் ஆக்கணும்னு வைராகியமா இருக்காக. இவங்க படிச்சு வாத்தியார் ஆகிறதுலதான் எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தோட கௌரவமே அடங்கியிருக்கு. ஆனா குடும்ப சூழ்நிலையும் சுத்தி இருக்கிறவங்க சதியும் இவங்க படிக்கிற காலத்துல படிக்க விடாம பண்ணிருச்சு. இப்போ திரும்பவும் இவங்க படிச்சு இவங்க வாத்தியார் ஆகிறதுலதான் இந்த குடும்பத்தோட கௌரவமே இருக்குன்றத உணர்ந்து திரும்ப படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா பரீட்சையையும் முடிச்சு இன்னைக்குதான் அவங்களுக்கு கடைசி பரீட்சை. இதுல இவங்க பாஸ் ஆனாதான் வாத்தியாருக்கான படிப்பு தொடங்க முடியும். ஏற்கனவே கால தாமதமா படிக்கிறதுனால இந்த வருஷம் இவங்க கண்டிப்பா பாஸ் ஆகணும். இல்லனா எல்லா பாடமும் மாறிடும். அப்புறம் திரும்பவும் படிக்கணும்னா ரொம்ப சிரமப்படணும். சார், நீங்க கொஞ்சம் தயவு பண்ணுங்க. ஐயா, ஒரு அரை நாள் நேரம் ஒதுக்குனீங்கன்னா இவங்களை கூட்டிட்டு போய் காலேஜ்ல பரீட்சை எழுத வச்சு திரும்ப கூட்டிட்டு வந்துருவோம். ஐயா, இவங்க ஏதோ காரணம் சொல்லி உங்க காதுல பூ வைக்க பாக்குறாங்க ஐயா. நம்பாதீங்கய்யா. ஐயா, அப்படி ஒருவேளை நீங்க எங்களை நம்பலன்னா என் புருஷன் போய் பரீட்சை எழுதி திரும்பி வர வரைக்கும் நான் இங்கனே இருக்கேன். அவங்க வர லேட் ஆனா என்ன வேணா புடிச்சு ஜெயில போட்டுருங்க. ப்ளீஸ், இப்போ அவங்கள மட்டும் விட்டுருங்க. அவங்க இப்போ பரீட்சை எழுதி ஆகணுங்க ஐயா. அதுக்காக தான் அவங்கள ஸ்டேஷன்ல இருந்து காலேஜ்க்கு கூட்டிட்டு போகணும். ஆனா அங்கன கூட எக்ஸாம் எழுத விடாம வாசல்லையே கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஐயா, இவங்க நேத்துல இருந்து ஒரே டயலாக சொல்லிட்டே இருக்காங்க ஐயா. படிப்பு படிப்புன்னு. அப்படி என்ன பெரிய இந்த படிப்புன்னு தெரியல. படிச்சவன் எதுக்கு தப்பு பண்ணணும்? ஸ்டேஷன்ல இருந்து அப்புறம் எதுக்கு தப்பிக்கணும்? மூர்த்தி, நிறுத்தியா? படிப்பை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? ஏழை மாணவர்கள் படிக்கிறது கருது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? ஏதோ பாயிண்ட் பிடிக்க போறாரு. நான் எந்த ஊர்ல தெரியுமா? நான் எப்படி கஷ்டப்பட்டு படிச்சேன்னு தெரியுமா? திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் மணிமுத்தாறு மேல சிறுமலை கிராமம். ஸ்கூல்ல படிக்கிறதுக்காக மேலே இருந்து 6 கிலோமீட்டர் நடந்து வந்து மணிமுத்தாறுல இருந்து பஸ்ஸை பிடிச்சி அம்பாசமுத்திரம் ஸ்கூல் போய் சேரவே 3 மணி நேரம் ஆகும். மழை வெயில் புழுதுன்னு கால் கடுக்க கஷ்டப்பட்டு நடந்து படிச்சேன். எனக்கு வழியை விட படிப்பு மேல ஒரு பிடிப்பு இருந்துச்சு. ஏன்னா எங்களை மாதிரி ஏழைக வாழ்க்கையெல்லாம் சட்டன்னு மாத்திர சக்தி படிப்புக்கு மட்டும்தான் இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னைய பார்த்து பன்னி மூஞ்சி வாய மனித குரங்கு கிண்டல் பண்ணாங்க. இன்னைக்கு என்னையெல்லாம் பார்த்து ஜட்ஜையா வராரு ஜட்ஜையா வராரு நின்னு சல்யூட் அடிக்கிறாங்க. அதுக்கு காரணம் நான் படிச்ச படிப்பு. இல்லாதவனுக்கு குறை உள்ளவனுக்கு மரியாதை கொடுக்கறது இந்த படிப்பு தாயா. நான் அன்னைக்கு கஷ்டப்பட்டு படிச்ச படிப்பு அன்னைக்கு வழியா இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு மருந்தாதாயா இருக்கு. படிப்பு உனக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு. அதனாலதான் உனக்கு அதோட அருமை தெரியல. படிப்புன்னு அப்படி ஈஸியா சொல்ற. ஐயா, அப்படிலாம் இல்லைங்கய்யா. தப்பு பண்ணவன கோர்ட்ல ஆஜர்படுத்தியிருக்கேன். குற்ற நிரூபணம் ஆகிற வரைக்கும் நீங்க இவனை வெளியே விடக்கூடாதுங்கய்யா. படிப்ப காரணம் காட்டி இவன் வெளியே போனானா சாட்சியை கலைச்சிருவான் ஐயா. அப்படிதானே ஐயா சட்டம் சொல்லுது. அதைத்தான் நானும் சொன்னேன். நீ எனக்கு சட்டம் சொல்லி தெரியா? மூர்த்தி, நீ எனக்கு சட்டம் சொல்லி தெரியாயா? இவன் தான் இங்க இருந்து காலேஜ் போய் பரீட்சை எழுத கூடாது, அந்த காலேஜ் இங்க வர வைக்கிற. அதுக்கு சட்டம் இருக்குல்ல, எனக்கு அதிகாரம் இருக்குல்ல. கோமதி, ஐயா, நான் சொல்றதை டைப் பண்ணுமா? சரிங்கய்யா.
இந்த நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட கல்லூரிக்கு இந்த மாணவன் எழுத வேண்டிய பரீட்சைகளை வினாத்தாள்களை எடுத்துக்கொண்டு அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள ஏன் கண் பார்வையில தேர்வு எழுத இந்த கோர்ட்டு உத்தரவிடுகிறது. என்ன மூர்த்தி, எனக்கு நீ சட்டம் சொல்லி தரியா? இப்ப நான் உனக்கு சட்டம் சொல்லி கொடுத்த பாத்தியா? இந்த லெட்டரை உங்க ஆளுநர்கிட்ட கொடுத்து காலேஜில் தகவல் சொல்லி கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்துட சொல்லு. அடிச்சார் பாரு அப்பாயின்மெண்ட். Sagari magari zani sa sagari magari sa ba ba ba